தமிழர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து நான் 4 முட்டை எடுத்துருக்குறேங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் பச்சை மிளகா 2, கருவேப்பிலை கொஞ்சங்க, மல்லித்தழை கொஞ்சம், அப்புறம் வந்து தேவையான உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி, பெப்பர் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணது, தேவையான அளவு உப்பு. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டுக்கிறங்காட்டிக்கு மிளகா பொடி அரை ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், இல்லாட்டி ரொம்ப காரமாக இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம், அதுவுமே உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா கலங்குற அளவுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ நல்லா மசாலாவாக இருக்குன்ட்டு. இனி இதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் வந்து மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை போட்டுக்கோங்க. இதையும் நல்லா கலக்கிக்கணும். இப்போ இது நல்லா கலங்கிடுச்சுங்க. இது ஒரு சைடு இருக்கட்டுங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை நல்லா இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முதல்ல வந்து ப்ரெட்டை வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப சூடாக வேண்டாங்க. இது வந்து மைதா ப்ரெட்டு, நீங்கள் இதில் வந்து கோதுமை ப்ரெட்டும் இருக்கும், அது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் எண்ணெய் விட்டு இப்போ நம்ம அந்த கலந்து வச்சுருக்கிற முட்டை மசாலாவை இதில் நம்ம ஊற்ற போகிறோம். நல்லா அகலமாக பண்ணி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் அந்த 2 ப்ரெட்டை வச்சு மடக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ அது ஒரு அளவுக்கு வெந்ததையும் இந்த ப்ரெட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து கொஞ்சம் இப்படி இது கொஞ்சம் ஒட்ட மாதிரி இது பிரட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா இல்லாட்டி இந்த உள்ள சைடு வந்து அவ்வளோக்கா வேகாதுங்க. இப்போ அது கொஞ்சம் வெந்ததையும் திருப்பி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. இப்போ சுவையான மசாலா எக் ஆம்லெட் தயார். இதை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.